அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு கடமையான ஃபஜ்ர் தொழுகையை மிகுந்த உற்சாகத்துடன், மன ஒருமையுடன், இஹ்லாஸான எண்ணத்துடன் நான் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த பதிவிடப்படுகிறது. இதை காணக்கூடிய சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், நீங்களும் அதிகாலை கடமையான தொழுகையை தொழுதிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய இன்றைய நாள் முழு நாளும் ஆக்டிவான முறையில் சுறுசுறுப்பாக ஒரு மனமகிழ்வுடன் கழிப்பதற்கு இஸ்லாம் காட்டி தருகின்ற சில வழிகாட்டல்களை நாம் தொடர்ந்து சிறு துணுக்கு செய்திகளாக நாம் அறிந்து வருகிறோம். முதலில் அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இறைவா, நஸ்அலுக கைர ஹாதல் யௌம், இன்றைய காலை பொழுதை உனது கிருபையால், உனது ஆற்றலால் நாங்கள் ஆரோக்கியமான முறையிலே அடைந்திருக்கிறோம். இறைவா, நீ கடமையாக்கிய இந்த ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் உனது திருமுகத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக, நீ அடியார்களுக்கு வழங்கவிருக்கின்ற நன்மைகள் பொக்கிஷங்கள் மீது ஆதரவு வைத்தவர்களாக, அதே நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றாத பொழுது, அந்த கடமையை நிறைவேற்ற தவறினால் நீ எங்களை தண்டித்து விடுவாய் என்ற அச்சத்தோடு உன்னை நாங்கள் வணங்கி வழிபட்டிருக்கிறோம். இறைவா, இன்றைய நாளை மிக இனிய நாளாக ஆக்கி உன்னுடைய அருளை சுமக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், பல முசீபத்துகள், திடீர் சோதனைகள், மருத்துவமனை பிரச்சனைகள், இன்ன பிற ஆபத்துகள், நினையா புறத்திலிருந்து நாங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் அந்த புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள், திடீர் பிரச்சனைகள், மன உளைச்சல்களுக்கு காரணமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளை தொடங்கி இருக்கிறோம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.